இப்போ நம்ம சிறுதானியை பத்தி போய் பார்த்துருந்தீங்களா? ஸோ இப்போ சிறுதானிய மதிப்பு கூட்டலை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ திணை லட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தேவையான பொருள் வந்து திணை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திணையை வந்து வறுத்து மாவா அரைக்கணும். எது திணைக்கு காட்ட முடியுமா? இது வந்து திணை மாவு. சரி. இது வந்து ஃபர்ஸ்ட் திணை அரிசியா இருக்கிறப்ப வறுத்து மாவு அரைச்சி மறுபடியும் நெய் ஊற்றி வறுக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம சிறுதானிய மதிப்பு கூட்டல் சொல்லியிருந்தீங்களா, அதோட லட்டு செய்ய போறோம். திணை லட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திணை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திணை வந்து நம்ம அரிசியா இருக்கு. இந்த அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் கழுவி நல்லா காய வச்சு வெயில காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து மாவாக்கி மறுபடியும் நெய் ஊற்றி வறுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா அப்பதான் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும், வறுத்தாதான். அதனால நம்ம வறுத்து தான் நம்ம பண்றோம். இது திணை மாவு. நம்ம ஃபர்ஸ்ட் திணை வறுத்து மாவாக்கி மறுபடியும் நெய் ஊற்றி வறுத்துருக்கோம். இது வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். இது வந்து வெல்லம் தண்ணி, வெல்லம் வந்து பாக வச்சிருக்கோம். இது வந்து பாதாம், ஏலக்காய், பாதாம் நெய் போட்டு வறுத்து வச்சிருக்கோம். வெறும் பச்சையை போடாம கொஞ்சம் வறுத்து வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து 1 கிலோ திணை அரிசி அப்படின்னா 1 கிலோ வேர்க்கடலை இருக்கணும். ஸோ அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது 3/4 கிலோ வெல்லம். ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். இந்த விஷயம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு வந்து கேவிகேல தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டலே ஸ்டார்ட் ஆச்சு. அங்க வந்து நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சிறுதானியம் எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இயற்கையில பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வெறும் மட்டமா பண்ணிட்டு இருந்தோம், அரிசி இது மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சிறுதானியத்துல வந்து கேவிகேல எங்களுக்கு சிவகாமி மேம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேவிகேல இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தது. அதே மாதிரி அதில் எப்படி மதிப்பு கூட்டல் சொல்லலாம் அப்படின்ற ஐடியா. அதே மாதிரி இங்கிருந்து திருவண்ணாமலைக்குள்ள இன்ஸ்டியூட் இருக்கு. அங்கதான் திருவண்ணாமலையில தான் வந்து சிறுதானியத்துக்குன்னு ஆராய்ச்சி நிலையமே இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கே அங்கதான் அத்தியாந்தல். ஸோ அந்த அத்தியாந்தல் நாங்கள் போயிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கேவிகே டைரக்டர் வந்திருந்தாரு ஹைதராபாத்ல இருந்து. அவர்கிட்ட எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் இது மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த நேரத்தில் கேவிகே சிவகாமி மேமுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். செய்யறது எப்படி மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணாங்க அவங்க? இப்போ ஃபர்ஸ்ட் 1 கிலோ திணை மாவு, 1 கிலோ வேர்க்கடலை, இப்போ வந்து 1/2 கிலோக்கு மேல நம்ம வெல்லம் காய்ச்சி அதை நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ஏலக்காய், பாதாம் எல்லாம் போட்டு இப்போ செய்ய போறோம். இது எத்தனை நாள் வரைக்கும் இது பயன்படுத்திக்கலாம்? இது 1 வாரம் வரைக்கும் இருக்குங்க. ஏன்னா நெய் எல்லாம் நம்ம பண்றதுனால ஈஸியா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். 1 வாரம் தான் வச்சுக்க முடியுமா? ஆமா, அதுக்குள்ள விற்பனை பண்ணிடணும். அதுக்குள்ள நம்ம சாப்பிடணும். சரி, இப்பதான் கடையில நிறைய லட்டுங்க இருக்கு. இதுல இந்த மாதிரி சிறுதானிய லட்டுல என்ன நன்மை இருக்கு? ஆமா, இப்ப நார்மல் நம்ம வெள்ளை அரிசியோ இல்ல வெறும் கடலை மாவோ சாப்பிடறதுனால உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே போல நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பெரியவங்க எல்லாம் அப்பா காலத்துல எல்லாம் கூழ் களி எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்க யாருமே அதை பத்தி கேட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனா இதுல வந்து கேழ்வரகு லட்டு, திணை லட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி, பாதாம், வேர்க்கடலை இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப லட்டுன்ற திணையில தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துலயும் பண்ணலாமோ? எல்லாத்துலயும் பண்ணலாம். கேழ்வரகுலாம் நம்ம கொடுத்துருக்கோம். கேழ்வரகுலாம் இன்னும் நல்லா இருக்கும். அதுலயும் கேழ்வரகு முறுக்கெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். கேழ்வரகு முறுக்கு எதுக்காகனா சக்கரை நோய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் லட்டு. ஆமாங்க, அந்த ஈஸி தான். ஆனா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம காய் வச்சு அறுத்த அதுதான் கொஞ்சம் வேலை. ஆமா, இதெல்லாம் தயார் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்.
சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, நீங்க அந்த திணையை அப்படியே வித்துட்டு போலாமே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அததான் சொல்றேன். இப்போ தினையா நம்ம களியோ கூழோ இல்ல சாப்பாடோ சாப்பிட மாட்டாங்க நம்ம குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா டிவில வந்து நல்லா ஆட் கொடுக்குறாங்க, இல்ல அந்த பாக்கெட் கவர்ல நல்லா பெரிய பெரிய விளம்பரமா கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்றாங்க. ஆனா அந்த பேப்பரை பிரிச்சுன்னா உள்ள ஒண்ணுமே காத்து மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளால விளம்பரம் பண்ண முடியல. அதனால நேரடியாவே இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லட்டுல வந்து பாதாம் இருக்குன்னா ஒரு குழந்தை எடுத்து சாப்பிடும், அதுக்காக அந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தனியா கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. ஸோ அதே போல விவசாயிங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டி செஞ்சு நம்ம கொடுக்குறப்போ இன்னும் நம்ம லாபகரமா இருக்கும். அதனாலயும் இது ஒன்று நம்ம மதிப்பு கூட்டியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். தனியா கொடுத்தா எவ்வளவு போது, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் வருது? தனியா கொடுத்தனா ஹோல்சேல்ல வந்துட்டு கடைக்காரங்க வந்துட்டு 90 ரூபான்னு வாங்கி போயிட்டு அவங்க 100 ரூபான்னு விற்கிறாங்க. 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா விற்கிறாங்க. சென்னையில எல்லாம் 120 ரூபான்னு விற்கிறாங்க ஒரு கிலோ திணை. இப்ப நம்ம ஹோல்சேலா கொடுக்குறப்போ 90 ரூபான்னு கொடுக்குறோம். சரி, இப்ப லட்டா செஞ்சு விற்கும் போது நம்ம லட்டை செஞ்சு கொடுக்குறப்போ கிலோ வந்து 300 ரூபான்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசா லாபம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் இருக்கு, மன நிறைவா இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்றாங்க, அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஒரு ஹாப்பினஸ். அப்ப இதெல்லாம் காரணம் வந்து அந்த கேவிகேல கொடுத்தா உங்களுக்கு இலவச பயிற்சி தான். ஆமா. இந்த நேரத்துல யாருக்கு நன்றி சொல்ல? கேவிகே டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. பானுமதி மேம் ஹெட்டு, அதுக்கப்புறம் சிவகாமி மேம் மில்லட்டோட ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே நிறைய வழிகாட்டினாங்க. அதுக்கப்புறம் அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு எஃப்ஓ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த மார்க்கெட்டிங் பார்த்திபன் சார், என்ஜிஓ, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எந்த கேவிகே அவங்க? திருவள்ளூர் கேவிகே. எங்க? செவ்வாப்பேட்டைங்களா? ஆமா, செவ்வாப்பேட்டையில இருந்து உள்ள போகணும். ஸோ நான் இப்போ தனியா தான் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எங்க மிஸ்ஸஸ் இவங்க தீபா, எங்க அம்மா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்க தம்பி ஒய்ஃபு ராதிகா. ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் நம்ம இதை சிறுதானியத்தை பண்ணிட்டு இருக்கோம். நான் இதெல்லாமே திணை லட்டு இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி முறுக்கு வகைகளும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணி கொடுப்போம். அப்ப இது வந்து தனியா பண்றது குடும்பமா இருந்தாலும் மட்டும் சாத்தியம். ஆமா, தனியாலாம் பண்றது சாத்தியம் கிடையாது. உங்களுக்கு துணையார் வந்து அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு. ஆமா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால ஸ்கூலுக்கு போயிடுறப்போ எங்க மிஸ்ஸஸ் தான் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பேன், அவ்வளவுதான். ஸோ எல்லாமே அவங்க தான். சரிங்க, நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. அதாவது ஒரு பொருளை அப்படியே வைக்கிறதா மதிப்பு கூட்டி வித்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நல்ல லாபம் கிடைக்கின்ற இன்னொரு விஷயம்னா நல்ல ஒரு சத்தான உணவு வந்து மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்கு அப்படின்றீங்க. உண்மைதான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாறிட்டாங்க. யாரும் வந்து கம்பு கேழ்வரகு அதெல்லாம் யாரும் இப்போ வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும். ஆமா, அது ஒரு அதனால ஒரு சந்தோஷம், அதனால மனநிறைவு. கேட்டீங்க, நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. பசுவாச சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க.